வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு 1000 ருபீஸ் பே பண்ணி பேன் கார்டு ஆதார் கார்டை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சர்ச் பாரில் பேன் ஆதார் லிங்க் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ண வேண்டியது பேன்லேயும் ஆதார்லேயும் நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் ஒரே மாதிரியே இருக்கணும். இது மிஸ்மேட்ச் ஆயிருந்தால் நம்மளால் பேன் கார்டு ஆதார் கார்டை லிங்க் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்கள் லிங்க் பண்ண முடியும். இப்போ லிங்க் ஆதார் சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பேனுங்கிற இடத்துல நம்ம லிங்க் பண்ண வேண்டிய பேன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் அப்படிங்கிற இடத்துல லிங்க் பண்ண வேண்டிய ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. பேன் ஆதார் நம்பர் வந்து மிஸ்மேட்சாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பேன் கார்டையோ இல்லை ஆதார் கார்டையோ ஏதோ ஒன்று கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேலிடேட் சொல்லியிருக்கோம், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டினியூ டு பே த்ரூ இபே டேக்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம 1000 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் காமிக்கும். இல்லை உங்கள் ஆதாரம் பேனும் லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி காமிக்கும். இப்போ பேன் கன்ஃபார்ம் பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவை இருக்குது. நீங்கள் 2 இடத்துலையுமே நம்ம பேன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் அதரோட லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பர் டைப் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்கள் கையில் இருக்க ஏதோ ஒரு நம்பரை நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதில் வர ஓடிபியை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அது வந்து இஷ்யூஸ் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பேன் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பேன் நம்பரில் அகைன் பேன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரில் உங்கள் கையில் இருக்க ஏதோ ஒரு நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் டைப் பண்ணிட்டு இருக்கேன், இதை டைப் பண்ணிக்கிறேன். இப்போ மொபைலுங்கிற இடத்துல உங்கள் கையில் இருக்க ஒரு மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்துருக்க நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நேம் வந்து இதில் விசிபிள் ஆகும். நெக்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அசஸ்மெண்ட் இயருங்கிறது ரீசெண்டாக என்ன இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் அதர் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பி ஃபார் டிலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கண்டினியூ கொடுத்துருங்க. பேமெண்ட் ஆப்ஷன் வந்து நான் பேமெண்ட் கேட்வே செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து யூபிஐயில் நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் ஸ்டேட் பேங்க் கிளிக் பண்ணிக்கிறேன். இதையே நீங்கள் செலக்ட் பண்ணி கூட பே பண்ணிக்கலாம், இதில் இஷ்யூஸ் எதுவும் வராது. யூபிஐயில் நீங்கள் பே பண்ணிக்கலாம் அமௌண்ட்டு. இல்லை கண்டினியூ டு பேங்க் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இதில் எஸ்பிஐ பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் யூபிஐ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு QR கோடு கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா QR கோடு வரும், அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பே பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஒன்ஸ் நீங்கள் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இதில் எக்காரணம் கொண்டு பேக் வராதிங்க. பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த பேஜில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பேக் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு பேமெண்ட் அங்கே போகாமல் உங்கள் பேமெண்ட் வந்து இடையில எங்கேயாவது இதை ஹோல்ட் ஆகிடும். உங்களுக்கு அந்த பேமெண்ட் ரீஃபண்டும் ஆகாது. அங்கே பேன் கார்டுக்கும் உங்களுக்கு போயிருக்காது. ஸோ வந்து இது ஒரு இஷ்யூவாக உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் பேமெண்ட்டை வந்து கிளியர் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் பே பண்ணிக்கிறேன். 4 மினிட்ஸ் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பே பண்ணிவிடுங்க. பே பண்ணி இந்த பேமெண்ட் வந்து நம்மளுக்கு உடனே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. பேனில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நீங்கள் உடனே அடுத்து லிங்கிங் ப்ராசஸ் போகாதீங்க. இப்போ பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு, ஓகே கொடுத்துக்கிறேன். திரும்ப இந்த பேமெண்ட்டில் நம்மளுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும், அது வர வரைக்குமே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிடாதீங்க, பேக் வந்துடாதீங்க. இப்போ டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். இதுதான் அந்த அக்னாலஜ்மெண்ட்டு. நான் வந்து 1000 ருபீஸ் பே பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு ப்ரூஃப் மாதிரி. இப்போ நான் பே பண்ணிட்டேன். நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் லிங்க் பண்ணுற ப்ராசஸ் வரும். அதை உடனே பண்ணாமல்
நெக்ஸ்ட் டே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எந்த இஷ்யூஸும் இருக்காது. அகைன் நம்ம லிங்க் ஆதார் யூசர் மேனுவல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்குவோம். இது உடனே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டே பண்ணீங்கன்னா தான் உங்கள் பேமெண்ட் வந்து அங்கே ஓகே ஆகி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். உடனே பண்ணீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணுங்கள். அந்த பேஜ் லோட் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். ஹோம் பட்டன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் அதே சேம் ஆப்ஷன் லிங்க் ஆதார் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. பேனுங்கிற இடத்துல நேற்று நீங்கள் அடித்த அந்த பேன் நம்பரை அடிச்சுக்கோங்க, டைப் பண்ணிக்கோங்க. சேம் ஆதார் நம்பருங்கிற இடத்துல அந்த ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம பேமெண்ட் பண்ணது நேற்று எஸ்டர்டே பண்ணியிருப்பீங்க, அது இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். உடனே பண்ணீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ இன்னைக்கு பண்ணும்போது நம்ம நேற்று பே பண்ணிட்டோம்னு சொல்லி காமிக்கும். அடுத்து நம்ம லிங்க் ப்ராசஸ் போயிடலாம். வேலிடேட் கொடுங்க. இப்போ வந்து நேற்று பே பண்ண மாதிரி காமிக்குது, அதை ஓகே கொடுத்துட்டு இப்போ நேம் அஸ் பர் ஆதார் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆதாரில் எப்படி அந்த நேம் இருக்கோ அதை அப்படியே சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் கேட்கும். சேம் நீங்கள் ஆதாரில் லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பர் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. உங்கள் கையில் இருக்கிற ஒரு நம்பரை கொடுத்துக்கோங்க. இப்போ வேறு யாருக்கும் நீங்கள் லிங்க் பண்ணி தரீங்கனாலும் இந்த ப்ராசஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க நம்பரை கேட்டு ஓடிபி வாங்கணும்னு எந்த அவசியம் இல்லை. உங்கள் கையில் இருக்க நம்பரே கொடுத்துக்கலாம். இதில் அக்ரின்னு கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணாதீங்க, செகண்ட் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓடிபி வரும், அந்த ஓடிபியை என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வேலிடேட் கொடுங்க. இந்த ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம 48 ஹார்ஸில் 2 டேஸில் நம்ம பேன் வெரிஃபிகேஷன் ஆகி லிங்க் ஆகிடும். அவ்வளோதான். இப்படி தான் ஆதாரையும் பேன் கார்டையும் நம்ம லிங்க் பண்ணணும். தேங்க்யூ.